Praise the Lord, friends. நம்ம யோனா தீர்க்கதரிசியோட சரித்திரத்தை ஒன்று தினமும் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்குரிய போர்ஷன் என்ன அப்படின்னா, யோனா தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 13 வரை 3 வசனம். இதுல என்ன நடக்குது அப்படின்னா, யோனா தீர்க்கதரிசி நமக்கு தெரியும். யோனா தீர்க்கதரிசி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவருடைய ஆணைக்கு அவர் சொன்ன நினைவே மக்கள்கிட்ட பேசிட்டு இருந்தது பேசாம கிளம்பி தர்ஷீஸ் கப்பல்ல ஏறி இது போயிட்டு இருக்கான். அப்போ கடல்ல பெரிய சூறை காற்று வருது. அது அவங்க கடல்ல அந்த கப்பல்ல இருக்கவங்க ரொம்ப தவித்து போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம சாமான்லாம் எடுத்து வெளியே போடுறாங்க. அடுத்து யாருனால இந்த இது வந்தது அப்படின்னு சொல்லி சீட்டு போட்டு பார்க்கும்போது யோனா தீர்க்கதரிசியோட பேர் வருது. உடனே கப்பல்ல உள்ள மனிதர்கள் யோனா தீர்க்கதரிசிட்ட என்னப்பா என்ன விஷயம், ஏன் இப்படி உங்களால இப்படி நடக்குது அப்படின்னு, நீங்க எந்த ஊரு என்னால, அவர் நான் எபிரேயன்றத சொல்றாரு. சொல்லிட்டு கர்த்தருக்கு பயந்த சமுத்திரத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் மேல பயபக்தி இருப்பேன்னா நானு. ஆனா அவர் சொன்னதை நான் கேட்கல, நான் கிளம்பி போயிட்டேன். அதனாலதான் இது இந்த மாதிரி புயல் வந்திருக்கு போல அப்படின்னால சரி. அப்போ அவங்க கேட்குறாங்க, இப்ப என்ன செய்யலாம் அது சொல்லுங்க. நீங்க உங்களாலாம் வந்துச்சுன்னு சீட்டு போட்டாச்சு, நீங்களும் அதை ஃபீல் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன செய்யலாம்னு சொல்லுங்க, நம்ம செய்யலாம் அப்படின்னாங்க. உங்களுக்கு என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், நான் என்ன ஒருத்தனால இந்த முழு கப்பல்ல இருக்க அத்தனை பேரும் பாதிக்கப்பட வேண்டாம். அதனால என்னைய தூக்கி கடலுக்குள்ள போட்டுருங்க. போட்டுட்டா நீங்க கடல் அமைதி ஆயிடும், நீங்க உங்க எல்லாரும் போக வேண்டிய இடத்துக்கு பத்திரமா போய் சேர்ந்துடலாம். சோ என்னைய கடல் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்றான். சொன்னோடனே அதுவும் கேட்க அவங்களுக்கு ரொம்ப மனசு, என் பாப்படி கடவுள் சமூகத்தை விட்டு தப்பிச்சு போற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி மனிதாபிமானத்தோட ரொம்ப கவலையா இருக்குது. அவங்க என்ன செய்யறது, இப்படி செய்யலாமா வேண்டாமான்னு அதுக்குள்ளேயும் அவங்களே பேசி சொல்றாங்க, சரி நம்ம ஒரு கரையை நோக்கி வேகமா போயிடுவோம். இந்த இது கப்பல் ஸ்பீடா ஓட்டி ஏதாவது ஒரு கரை சேர்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த காற்றுல இருந்து தப்பிச்சிடலாம். நம்ம இவரையும் காப்பாத்திடலாம். நம்ம இவரை தூக்கி கடல்ல போறதுக்கு மனசு இல்லை அப்படி சொல்றாங்க. ஆனா கர்த்தருடைய திட்டம் வேறையா இருக்கு இல்லையா? அதனால அப்படி அவங்க வேகமா கடலை நோக்கி வேகமா தந்து வலிச்சு, அதாவது ரோவ் பண்ணி வேகமா போகணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா முடியல. காற்று இன்னும் கொஞ்சம் பெரும் காற்றாதான் அடிச்சுக்கிட்டு இருக்குது. இதுதாங்க இன்னைக்குரிய 3 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து என்ன நடக்குது நாளைக்கு பார்ப்போம். அல்லேலூயா.